ஜோஹர் குலுவாங் தொகுதிக்குட்பட்ட மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கும் பரிகத்தா நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த போது தேசிய முன்னணி வேட்பாளரான குலுவாங் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் ஷைட் உசேன் ஷைட் அப்துல்லாவும் பரிகத்தா நேஷனல் வேட்பாளரான குலுவாங் பெர்சாத்து செயலவை உறுப்பினரும் ஜோஹர் முன்னாள் காற்பந்து வீரருமான ஹைசான் ஜாஃபாரும் இடைத்தேர்தல் வேட்பாளர்களாக உறுதி செய்யப்பட்டனர். இன்று முதல் 2 வாரங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு செப்டம்பர் 28 வாக்களிப்பு நடைபெறும். 60,074 வாக்காளர்களை கொண்ட மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் 7.72 விழுக்காட்டினர், அதாவது சுமார் 5100 இந்திய வாக்காளர்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துருப்புச்சீட்டாக உள்ளனர். அம்னோவைச் சேர்ந்த மக்கோத்தா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷரீஃபா அசீசா ஷைட் ஜைன் ஆகஸ்ட் 2 காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது.